அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய வர்த்தக கொள்கையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. அதே வேளையில் பாகிஸ்தான் முற்றிலும் ஓரங்கட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த புதிய வர்த்தக மறுசீரமைப்பு தெற்காசியாவின் அதிகார சமநிலையை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. இந்தியா உள்ளே, பாகிஸ்தான் வெளியே. இந்தியாவிற்கான இறக்குமதி வரிகள் 50%-இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். மறுபுறம் பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்படவில்லை. இதனால் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் போட்டித்திறன் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான ராஜதந்திர வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா இந்தியாவை தனது முக்கிய கூட்டாளியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து எரிசக்தி, உயர் தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களை அதிக அளவில் வாங்க உறுதியளித்துள்ளது. இது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர லாபத்தை அளிக்கும். தனது உற்பத்தி திறனை உலகுக்கு நிரூபித்துள்ள இந்தியா அமெரிக்காவின் நம்பகமான கூட்டாளியாக உருவெடுத்துள்ளது. உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. பாகிஸ்தான் தனது கனிம வளங்களை மட்டுமே நம்பியிருக்கிறது. ஆனால் உற்பத்தி திறன் மற்றும் உள்கட்டமைப்பில் அது பின்தங்கியுள்ளது. இந்த பழைய அணுகுமுறை தற்போதைய சூழலில் எடுபடவில்லை. பாகிஸ்தானின் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் நிலையற்ற கொள்கைகள் காரணமாக அமெரிக்க முதலீட்டாளர்கள் அந்த நாட்டை தவிர்க்கிறார்கள். ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாட்டில் முதலீடு செய்ய யாரும் முன்வருவதில்லை. சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா வகுத்துள்ள திட்டத்தில் இந்தியா ஒரு முக்கிய தூணாக உள்ளது. இந்த வியூகம் பாகிஸ்தானை முற்றிலும் ஓரங்கட்டியுள்ளது. சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க நினைக்கும் அமெரிக்காவிற்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த மாற்றாக தெரிகிறது. இது இந்தியாவின் ஏற்றுமதிக்கு ஒரு புதிய கதவை திறந்துவிட்டுள்ளது. முக்கியமான கனிம வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப பகிர்வில் இந்தியா தற்போது அமெரிக்காவின் நெருங்கிய வட்டத்தில் உள்ளது. இது எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். வாஷிங்டனில் நடந்த முக்கிய கனிம வள மாநாட்டிலிருந்து பாகிஸ்தான் விலக்கி வைக்கப்பட்டது. இது பாகிஸ்தான் தலைமையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதிபர் ட்ரம்ப் எப்போதுமே ஒரு கூட்டாளியிடமிருந்து அளவு, நிச்சயம் மற்றும் சரியான நேரத்தில் விநியோகம் ஆகிய மூன்றையும் எதிர்பார்க்கிறார். இந்தியா இதில் முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய சந்தை மற்றும் அதன் பொருளாதார வளர்ச்சி ட்ரம்பின் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கு மிகச்சரியாக பொருந்துகிறது. இந்தியாவின் வலிமை உலக அளவில் உணரப்படுகிறது. வாக்குறுதிகளை நிறைவேற்றத் தவறிய பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவின் நம்பிக்கையை முழுமையாக இழந்துவிட்டது. சரியான நேரத்தில் வழங்க முடியாத எந்த ஒரு ஒப்பந்தமும் தோல்வியிலேயே முடியும். இந்தியா தனது உற்பத்தி திறனை மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை விற்பனை செய்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தனது கனிம வளங்களை மட்டுமே விற்க முயன்று படுதோல்வியடைகிறது. வேறுபாடு மிக தெளிவாக தெரிகிறது. அமெரிக்க நிறுவனங்கள் இப்போது பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு இந்தியாவில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்ய திட்டமிட்டுள்ளன. இது இந்தியாவின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். பாதுகாப்பு மற்றும் விண்வெளித்துறையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது ஒரு புதிய தொழில்நுட்ப யுகத்தின் தொடக்கமாகும். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களுக்கு கிடைத்துள்ள முன்னுரிமை இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்கும். இது இந்திய உற்பத்தியாளர்களுக்கு உலக அங்கீகாரத்தை அளிக்கும். சர்வதேச அளவில் பாகிஸ்தான் ஒரு தனிமையான சூழலில் தள்ளப்பட்டுள்ளது. அதன் ராஜதந்திர முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளன. பாகிஸ்தானின் குரல் எங்கும் கேட்கப்படவில்லை. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கேடயமாக இந்திய அமெரிக்க கூட்டணி உருவெடுத்துள்ளது. இது உலக பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது. அமெரிக்காவின் எரிசக்தி வளங்கள் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யப் போகின்றன. இது இந்திய தொழில்துறைக்கு தடையில்லா ஆற்றலை வழங்கும். உலகளாவிய சந்தைகள் இந்த ஒப்பந்தத்தை உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளன. இந்திய பங்குகளின் மதிப்பு சர்வதேச அளவில் உயர்ந்து வருகிறது. இது உலக பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி. இந்தியாவின் உறுதியான கொள்கைகள் மற்றும் நிலையான ஆட்சி அமெரிக்காவின் நம்பிக்கையை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தானிடம் இல்லாத ஒரு முக்கியமான பண்பு இதுதான். நிச்சயம் இல்லாவிடில் வளர்ச்சி இல்லை. சுருக்கமாகச் சொன்னால், அமெரிக்காவின் புதிய வர்த்தக யுகத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. பாகிஸ்தான் தோற்றுள்ளது. இந்தியாவிற்கான காலம் தொடங்கிவிட்டது. உலகளாவிய இந்த மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.